இதுவரையும் வந்ததுலேயே இவங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால தான் ப்ரோமோலலாம் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிக் பாஸ் பெல் அடிக்கிற வரைக்குமே 2 பேரும் பேசுகிறாங்க. அதாவது இதை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்கங்க விசித்ரா மேடம். இவர் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தார். அவங்க வந்து ஒரு வாத்தியார் மாதிரி, இவர் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிஹேவியராக இருந்தது. அதாவது தினேஷ் வந்து 2 பேருமே ஸ்டே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. நான் ஸ்டே கொடுக்குறணும், கில் கொடுக்குறணும், அதை பற்றிலாம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னங்க இந்த வீட்டில் நீங்கள் என்னை பற்றி அவ்வளவு குறை பேசுகிறீங்க, அதே மாதிரி என்னை நெகட்டிவாக என்ன அளவு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? முதல் விஷயம், அவர் நான் அப்படி பேசுகிறேன்னா, இல்லை நீங்களும் மீடியாவில் தான் இருக்கீங்க, ஒருத்தவங்களை பற்றி இதேமாதிரி தொடர்ந்து தப்பாகவே பேசினா ஒரு கட்டத்தில் அது உண்மையாயிடாதா? இல்லை மக்கள் அந்த மாதிரி நினச்சாங்கன்னா அது எனக்கு எவ்வளோ கஷ்டம். நான் டைட்டில் வின் பண்ணல, பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னங்க பண்ணுறது? சரி, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசி தான் ஆகணும். அந்த ஜெயில் உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? இல்லை மேடம், அதில் வந்து நான் உங்களை வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லலை, பட் அது வந்து அந்த மாதிரி ஏதோ ஆகிடக்கூடாது. இல்லை, அந்த வாரம் என்ன யாருமே தெரியலன்னு சொல்லி நாமினேட் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் போட்டிங்க. நான் என்ன தெரியல, சரி தெரிய வைப்போம் அப்படின்னு நான் பண்ணேன் தவிர்த்து அதெல்லாம் உங்களை நான் எதுக்கு பழி வாங்க போகிறேன்? சரி, எந்த இடத்துலேருந்து நீங்கள் எனக்கு வந்து அகெயின்ஸ்டாகவே செயல்படணும்னு அன்கண்டிஷ்னலாக முடிவெடுத்தீங்க அப்படிங்கும்பொழுது, இல்லை அந்த ஜெயில் விஷயத்துலேருந்து தான் அதுமாரி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அழகாக செட்டிலாக. இன்னொரு விஷயம், 2 ஃபிசிக்கல் டாஸ்க்கே என்னால் பண்ண முடியலன்னாங்க. இந்த இது எனக்கான ஒரு வாய்ப்பு, இதை நான் விடவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லாவே பேசினாங்க. தினேஷ் அவர்கள் வந்து எப்படியாவது ஸ்டே கொடுத்துருங்கிற மாதிரி இருந்தார். கடைசியாக கார்டு காட்டப்பட்டுச்சுங்க. 2 பேருமே ஸ்டே கொடுத்துக்கிட்டாங்க. பூர்ணிமாவை தவிர்த்து மற்ற எல்லாருமே தொடர போகிறாங்க அப்படின்னு பிக் பாஸ் அறிவிச்சிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா, அதில் வந்து இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, விசித்ரா, மற்றவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அவங்களுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்துங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னாங்க. எனிவே நல்லா